கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கபடியால் நன்றி. எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி. இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைய தியானம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் 3 மிக முக்கியமான காரியங்களை பற்றி பேசியிருப்பார். மோசேவை பற்றி பேசியிருப்பார், பழைய உடன்படிக்கையை பற்றி பேசியிருப்பார், புதிய உடன்படிக்கையை பற்றி பேசியிருப்பார். புரிஞ்சுக்குங்க, மோசேயை பற்றி பேசியிருப்பார், பழைய உடன்படிக்கையை பற்றி பேசியிருப்பார், புதிய உடன்படிக்கையை பற்றி பேசியிருப்பார். பழைய உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டும் என்றால் மோசேயை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். புதிய உடன்படிக்கை நமக்கு தெரிய வேண்டும் என்றால் இயேசுவை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. ஒரே ஆளுங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க, ஒரே ஆண்டவர் தான், அதுனா 2 உடன்படிக்கை. உங்களுக்கு புரியுதா? அது என்ன? 2 உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்ன, புதிய உடன்படிக்கை என்ன? பழைய உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்கனவே அவர்களோடு போட்டு கொண்டு தான் வந்தார். கிறிஸ்தவர்களின் தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையை கம்மியாக எடுக்காதீங்க, உடன்படிக்கை பண்ணாமலும் இருக்காதீங்க. உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங்கில் வாடகைக்கு போகிறோன்னா கான்ட்ராக்ட் போடுறோமா? போடுறோம்ல. அது என்ன சொல்லுவீங்க தமிழில்? கான்ட்ராக்ட் போடுறது என்ன சொல்லுவீங்க? ஒப்பந்தம். அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, ஒப்பந்தம் பண்ணுவீங்க. அக்ரிமெண்ட் இல்லாமல் இருந்தால் சேஃபு இல்லை. திருமணம் செய்து கொள்கிறீங்க, ஒப்பந்தம். திருமணத்துக்கு முன்னாடி ஒப்பு தாம்பலம் அப்படின்றாங்க. ஒப்பந்தம் மிக அவசியம். ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க, அட்வான்ஸ் கட்டுறீங்க. பைக் வாங்க போகிறீங்க, அட்வான்ஸ் கட்டுறீங்க. ஒப்பந்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நமக்கும் தேவனுக்கும் அப்படிதான். தேவன் நம்மை கேட்கிறார், நீ என்னோடு ஒப்பந்தம் செய்து கொள். இப்போ பழைய உடன்படிக்கை பார்த்தோம்னா, ஏன் நான் மோசே வரைக்கும் பேசுகிறேன்னா, அந்த ஒப்பந்தத்தை ஸ்ட்ராங் பண்ணவர் அவர் தான். அதை ஒரு எழுத்து வடிவில் கொண்டு வந்தினவர் மோசே தான். ஆனால் ஒப்பந்தம் ஒன்றும் மோசே காலத்தில் தான் துவங்கினது என்று நான் சொல்லவில்லை. அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றால் ஆதாம் காலத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. ஆமென். என்ன சொன்னார்? தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், நடுவில் உள்ளதை சாப்பிடாது, நான் தான் உன் தகப்பன் போட்டார். ஆனால் அவங்க ஒப்பந்தத்தை மீறி சாப்பிடாதன்னதை சாப்பிட்டாங்க. அதன் பிறகு ஆண்டவர் நோவாவோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணார், நோவாவை காப்பாற்றினார். நோவா, பூமி கெட்டு போயிருக்கு, உனக்கு எனக்கு ஒப்பந்தம். நீ, உன் மனைவி, உன் 3 ஆம்பளை பசங்க ஷேம், காம், யாபேத், அவருடைய மனைவிகள் எல்லாரையும் பிழைக்குள்ளே கூப்பிட்டு வந்துரு. உன்னோட நான் ஒப்பந்தம் பண்ணுறேன், உன்னை உன் குடும்பத்தை சாகடிக்க மாட்டேன், ஆனால் நீ என்னை மட்டும்தான் வணங்கணும். பிறகு அவங்க வளர்ந்து வந்தாங்க. அவங்க தான் பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. நிம்ரோத்துன்னு ஒருத்தன் எழும்புனா, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதில் கடைக்குட்டி காம் என்பவன், அந்த காம் வழியில் கானான்னு ஒருத்தன் வந்தான். ரொம்ப வஸ்டான பிறப்பு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. மனிதர்கள் மிருகங்கள் சேர்ந்து பாவம் பண்ணுறது, ராட்சச இனத்தை உருவாக்குறது, அப்படிலாம் பண்ணி ரொம்ப கெடுத்துட்டான். அவன் தான் காம். அதான் 3ஆவது பையன். அப்புறம் சேம், யாபேத் அவங்க இருந்தாங்க. சரி, அப்படியே வரும்போது லாஸ்ட்டாக நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர் ஆபிரகாம். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஸ்டார்ட் ஆகிறாரு. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் எண்டில் ஆபிரகாம் வந்துடுறாரு. ஆபிரகாமும் இந்த சேம், காம், யாபேத்து சொன்னால அந்த சேம் என்ற வம்சத்தில் வருகிறவர் ஆபிரகாம். அவர் வரார். இப்போ தான் உடன்படிக்கை சொல்லணுன்றதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார். உன் தகப்பன் வீட்டை விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுவேன். எனக்கு உனக்கும் புரிஞ்சுங்க. உடன்படிக்கைன்னா அந்த நபர் எனக்கு சொந்தம், நான் அந்த நபருக்கு சொந்தம். கரெக்ட் தானே? திருமணம் செய்து கொள்கிறோம் மனைவியோட. இன்றையிலேருந்து நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். இந்த பில்டிங்கை காசு கொடுத்து வாங்குகிறோம், இந்த பில்டிங் எனக்கு சொந்தம், நான் இந்த பில்டிங்க்கு சொந்தம். அதுபோல் 12வது சாப்டர் ஆதியாகமம்லேருந்து ஐயா வந்துடுவார். 25 வரைக்கும், 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆபிரகாம் என்ற நபரை பற்றி தான் பழைய உடன்படிக்கை. என்ன தெரியுமா உடன்படிக்கை? விருத்த சேதனம் செய்து கொள். நுனித்தோல் விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன் என்று சொல்வார்கள்.
விருத்த சேதனம் செஞ்சு. உனக்கு எனக்கு அதான். உன் குழந்தை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். குழந்தை அழும். அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அந்த தோலை கட் பண்ணி எடுக்கும்போது அழும். உடன்படிக்கை. அவுட் ஆஃப் பெயின். ஆண்டவர் அழுறாரா, குழந்தை அழுதா? குழந்தை இதுதான். அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க 12 பசங்க. 12 கோத்திரம். எகிப்தில் போகிறாங்க. 400 வருஷம் அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. பிறகு வெளியில் வராங்க. மோசே வராரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். கருக்கான கல்லை எடுத்து எல்லாருக்கும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று கட்டளை போடுகிறார். எவ்ரி ஒன் கம்ஸ் அண்டர் திஸ் கவனன்ட். இது உடன்படிக்கை. உனக்கு எனக்கும் இரத்த சம்பந்தமான உறவு. நீ உன் ரத்தத்தை கொடுத்து என்னோட சொந்தம் கொண்டாடுகிறாய் என்று சொன்னது தான் உடன்படிக்கை. இது பழைய உடன்படிக்கை. கரெக்டாக சொன்னாங்க. இது பழைய உடன்படிக்கை. ஆபிரகாம்லேருந்து மோசே வரைக்கும் வந்து ஜீசஸ்க்கும் பழைய உடன்படிக்கை இருந்திருக்கு. ஜீசஸையும் 8ஆம் நாளில் என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்ணாங்க. ஆனால் ஜீசஸ் என்னைக்கு சிலுவையில் மரித்தாரோ, புரிஞ்சுங்க, இனிமேல் நீ ரத்தம் சிந்தாத, நான் உனக்காக ரத்தம் சிந்தி விட்டேன் என்று சொன்னாரே, அதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கைனா உங்களுக்கு மோசே தான் வரும். ஏன்னா அவர் தான் ரெக்கார்ட் பண்ணார். அவரோட சைன் தான் இருக்குது. ஆபிரகாம் தாத்தா காலத்தில் இருந்தாலும் பத்திரத்தை பதிவு பண்ணது யார்? மோசே. புதிய ஏற்பாடு காலத்தில் வந்த பிறகு புது பத்திரத்தை பதிவு பண்ணி, வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய இரத்தத்தினால் அல்ல, பழைய உடன்படிக்கையினால் அல்ல, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் ரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். எந்த குழந்தைய நீ ரத்தம் சிந்த தேவை இல்லை, என் மகன் ரத்தம் சிந்துவார் என்று சொன்னது தான் புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே புரிய வைக்கணுமே. நீங்களும் நானும் புரிஞ்சுப்போம். உங்கள் தாத்தா தான் மோசே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்க. யாரோ இயேசுவோட ரத்தமா, ஒன்றும் தெரிற மாதிரி தெரில, என் பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணு, அவன் ஆண்டவரோட இருக்கணும் என்று சொல்லுவோம். சொல்லிவிட்டு அதை பெருசாக பேசுவோம். நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேன், பரலோகம் போயிடுவேன், பாவம் பண்ணாலும் பரலோகம் போயிடுவேன், நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேன்னு. பவுல் என்கிற இந்த வேத பண்டிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த மனிதன் இந்த திருச்சபைக்கு, கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆமென். கொரிந்து திருச்சபையில் 3 கூட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க. எபிரேயர்களும் இருக்கிறார்கள், பிறகு அதான் யூதர்களும் இருக்கிறார்கள், அதான் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், ரோமர்கள் இருக்கிறார்கள். இட்ஸ் அ மிக்ஸ்டு பாப்புலேஷன். ரோமர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளவில்லை, செய்து கொள்ளவும் முடியாது. அவங்கள எந்த சர்ச்சில் எருசலேம் தேவாலயத்துக்கு போக முடியுமா? கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஆமாம், அவங்க தான் மிலிட்ரி இருந்தாலும், அவங்க தான் போலீஸ் இருந்தாலும் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவங்க போக முடியாது. கிரேக்கர்கள் அவங்க தான் ஞானி, அவங்க தான் கலெக்டர், அவங்க தான் டாக்ஸ் கலெக்டர், அவங்க தான் பணக்காரு, அவங்க தான் பிஸ்னஸ் மேன் எல்லாம் இருந்தாலும் அவங்களும் ஆலயத்துக்கு போக முடியாது, அவங்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள முடியாது. யூதர்கள் அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு வருஷம் 3 முறை போகிறாங்கல்ல, அப்போ விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 8ஆம் நாளில் போய் விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு பண்ணிட்டு வந்துடுறாங்க. பட் சபையில் உள்ள 3 கூட்டம் இருக்கே, எபிரேயர்கள் என்ன பண்ணுவாங்க? நான் விருத்த சேதனம் செய்தவன், நான் மோசேயினுடையவன், எங்கள் தாத்தா ஆபிரகாம். இவரை பார்த்து கேட்டால் எங்கள் தாத்தா சாக்ரேட்டஸ். ஓ, அவரா? புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டாயா? ரோமர்களை கேட்டால் அவர் ஏதாவது சொல்லுவார். எப்படி சபையை ஒன்றிணைப்பது? Now Paul has to teach about the importance of new covenant. பழைய உடன்படிக்கை காலாவதியாகிவிட்டது, அது முடிஞ்சிருச்சு. பழைய டாக்குமெண்ட் முடிஞ்சிச்சு, புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு சிலுவையில். ஹல்லேலூயா. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு, ஃபீஸ் கட்டணும். தெரியுமா என்ன கட்டணும்? ஃபீஸ் கட்டணும். இருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு? யாராவது ஒருத்தர் இனாமாக உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கூட 10% கட்டணுமா அந்த விலையை. அப்போ தான் இனாம் கூட உங்களுக்கு சொல்லும். இயேசு தன் இரத்தத்தையே சிந்தி உடன்படிக்கை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. லேண்டை கொடுக்குறவரே, ஆசீர்வாதத்தை கொடுக்குறவரே அந்த ஃபீஸையும் கட்டி ஃப்ரீயாக நம்ம கொடுக்கறது போன்று தான் இவர் இன்றைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆக பவுலுடைய ஊழியம் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நம்ம ஊழியம் சொல்லுங்க. அம்மா சொல்லுமா, புதுசா பழசா? புதுசு. பழசை பற்றி பேச முடியுமா? யூதர்கள் நல்லா பெரம்பு எடுத்துகிட்டு வந்து நம்மளை எல்லாரையும் அடித்து தொடுத்திடுவாங்கல்ல, நம்ம மேலே குண்டு போட்டு விட்ருவாங்க. நீ மோசையோட பேரனான்னு கேட்பாங்க. ஆக நமக்கு ஒரே நம்பிக்கை தான் இருக்கிறது, நம்பிக்கை நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து. கொரிந்து திருச்சபையே, உனக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக என் ரட்சகனுடைய புதிய உடன்படிக்கை உனக்கென இருக்கிறது. There is a new covenant. ஹல்லேலூயா. அதை டிஃபெண்ட் பண்ண போகிறார். எதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவார் தெரியுமா? அவங்க கையில் இருக்கிற பழைய ஏற்பாடு பைபிளை வச்சே அவங்களுக்கு டீச் பண்ணுவார். ஹல்லேலூயா.
யூதர்கள் கையில் உள்ள பைபிளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு எடுனா அவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம பைபிள் தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. உங்கள் பைபிளில் உள்ள பழைய ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா, அது பெரிய பொக்கிஷங்க. இது நம்மளது இல்லை, மோசே தாத்தா எழுதுனது, சாமுவேல் எழுதுனது, தாவீது எழுதுனது இல்லையா, கரெக்டா? பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுதுனது, ஏசாயா எழுதுனது, பேர் சொல்கிறதுக்கே பயமாகுது, எசேக்கியேல் எழுதுனது, எரேமியா எழுதுனது, ஆமோஸ் எழுதுனது, ஒபதியா எழுதுனது, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள். அதை நம்ம பழைய ஏற்பாடு அப்படின்னு வச்சுருக்கிறோம். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் வாஸ்தவம் என்றால் அப்படின்றோம். ஆனால் யூதர்களுக்கு அது சொத்து. அவங்க பைபிள் அப்படி வச்சுருப்பாங்க. அவங்க பைபிள் பேருக்கு வந்து டனாக். என்ன பேருங்க? டனாக். 3 பகுதி. ட ந க. சொல்லுங்க பார்க்கலாம். ட ந க. டனாக். ட என்றால் தோரா என்ற அர்த்தம். ஆமென். நா என்றால் நபீம் என்ற அர்த்தம். நபீம்னா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்ற அர்த்தம். கனா கெதுபீம், இதர புஸ்தகங்கள், பாடல்கள் என்று அர்த்தம். ஓகே, அவங்க பைபிள் பேர் என்ன பேர்? டனாக். அதில் மத்தேயு கிடையாது. எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? ஆதியாகமம்லேருந்து மல்கியா வரைக்கும் தான் இருக்கும். அவங்க கையில் மத்தேயு கிடையாது. மகளே, என்னால் உங்கள் கையில் புதிய உடன்படிக்கை பற்றி பேச முடியும். ஏன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் பாஸ்டாமா பேசினாங்க. அவங்க பைபிளில் மத்தேயு 26 இல்லையே, மத்தேயுவே இல்லையே. அங்கே பவுல் அப்போஸ்தலன் எந்த அளவுக்கு பழைய ஏற்பாடில் அந்த டனாக்கில் கற்று தேர்ந்தவனாய் இருந்தால் அதை வைத்து இந்த புதிய உடன்படிக்கையை கற்று தரப்போகிறான். அதுதான் பவுல். பழசை வச்சு புதுசை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான டீச்சர் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். அல்லேலூயா. ஏன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார்னா, இதே சப்ஜெக்டை எபிரேயர்களும் புரிஞ்சுப்பாங்க, ரோமர்களும் புரிஞ்சுப்பாங்க, வேற யாருங்க? கிரேக்கர்களும் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆக டனாக் என்றால் டாலர். டா வந்து டோரா. 5 ஆகமும் இருக்குது அதில். பஞ்சாகமம், பஞ்சாங்கம், பஞ்சாங்கம்ன்ற இல்லைங்களா? பஞ்சாங்கம் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். பஞ்சாங்கமம், பஞ்சாகமம். ஓகே. பிறகு இப்படி போய் கொண்டிருக்கும் போது பவுல் அப்போஸ்தலனோட லெட்டர் இன்னைக்கு வருது. ஏன் இந்த லெட்டர் எழுதணும்? இந்த கொரிந்து திருச்சபைக்கு ஏன் இந்த 2வது லெட்டர் எழுத வேண்டும்? ஏற்கனவே லெட்டர் ஏன் எழுதுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருதுன்னா யார் எழுதுனது? கரெக்ட் தானம்மா? என்ன எழுதியிருக்கு? அந்த லெட்டரை நீங்கள் படித்து பார்த்து உள்ள என்ன சப்ஜெக்ட்னு எடுக்கிறதுக்குள்ளே பைத்தியம் பிடிச்சிடும். அதனால தான் அஃபிஷியல் லெட்டர்லாம் எழுதும்போது நீங்கள் யார் எழுதுறீங்க? முதல்ல யாருக்கு எழுதுறீங்க? சார் இல்லை மேடம் போட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிடணும். விடுமுறைக்காக, எங்கள் வீட்டில் குழாய் அமைப்பதற்காக. அதிலே தெரிஞ்சிடும், ஓஹோ குழாக்காக லெட்ரு. கீழே உள்ள கதையெல்லாம் நான் படிக்க மாட்டேன். த சப்ஜெக்ட். வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஃபார் ஹிம் டு ரைட் திஸ் லெட்டர்? ஏன் பவுல் இந்த லெட்டர் எழுதணும்? கொஞ்சம் கவனிங்க. உள்ள என்ன சூழ்நிலை இருந்திருக்கோன்னா, there was division, பிரிவினை இருக்குதான். என்ன இருக்குதுங்க? பிரிவினை ஏன் வரும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் பிரிவினை ஏன் வரும்? பிரிவினை யாரும் கவனிங்க. பணக்காரங்களை தான் நல்லா பார்ப்பாங்கப்பா இந்த சர்ச்சில், ஏழைகளை பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக எடுபடுமா எடுப்படாதா? பணக்காரன் படித்தவங்களுக்கு தான்ப்பா இந்த சபையில் மரியாதை ஏற்படுமா ஏற்படாதா? இப்போ இங்கே உள்ள பிரிவினை என்ன தெரியுமா? பவுல் புதிய ஏற்பாட்டு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அங்கே ஒரு எபிரேயன் பைபிள் வச்சு படிச்சிருக்கிறான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் வீட்டையும் உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் விட்டு நான் உன் காண்பிக்க தேசத்துக்கு போ என்றார் அப்படின்ட்டு எபிரேயன் சொல்லுவான். அந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? எங்கள் தாத்தா தான். ஆனால் நீ யாருன்னே தெரில. உங்கள் தாத்தா பேர் சொல்லு. அவனுக்கு தாத்தா பேர் கூட தெரியாது. பிரிவினை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீயா நானா? ஸோ த கொரிந்தியன் சர்ச் வாஸ் இன் டிவிஷன். அவர்கள் பிரிவினை தான், பேச்சே பிரிவினை தான். உடனே கிரேக்கர்கள் சொல்லுவாங்க, ஹலோ உந்து கிரேக்கு. இந்த பைபிள் எங்கள் கையில் இப்போ கிரேக்க மொழியில் இருக்குது. கிரேக்கு மொழி யார் தெரியுமா? எங்களது. ஹீப்ரு மொழியில் எத்தனை பேர் படித்தாங்க? கிரேக்க மொழியில் எத்தனை பேர் படித்தாங்க? கிரேக்க மொழியில் தான் உலகம் ஃபுல்லாக பரவச்சு. அப்போ மொழி யாருது? எங்களது.
ஹீப்ரு மொழி சத்துருச்சு தெரியுமா? யாருக்குமே தெரியாது தெரியுமா? உனக்கு மட்டும் தான் தெரியும். நியூஸ் பேப்பரில் இருக்குதா ஹீப்ரு மொழி? கவர்மெண்ட் டாக்குமெண்ட். அப்போ ஹீப்ரு மொழி அடங்கிருச்சு, கிரேக்க மொழி தான் மேல் பெறுது. ஆர்கியூமெண்ட் வருமா? உடனே ரோமர்கள் கத்தி தூக்கி காட்டுவாங்க, வாயமுறா 2 பேரும். உன் 20 காட்டிலும் என் பட்டயம் பெரியது, லத்தீன் மொழி எங்களுடையது அப்படின்வான். Lot of divisions. At the end, when you have a subject to divide, you won't have Jesus there. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரிவினையை பற்றி பேச்சு வருகிறதுனா நல்லா நின்று தெளிவாக யோசிச்சிங்கன்னா அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். அப்போ பெரிய லீடர்ஸ் இருந்து என்ன பண்ணோம்? இதை சால்வ் பண்ணோம். அதுக்காக தாங்க இந்த லெட்டர் எழுதப்படுது. லெட்டரில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இன்னைய சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துனுடைய புதிய உடன்படிக்கையை பற்றி பேச போகிறார். எபிரேயனே, உனக்கும் புதிய உடன்படிக்கை தான். இந்த பழைய டாக்குமெண்ட் இப்போ செல்லாது. யூதனே, கிரேக்கனே, உன்கிட்ட பழைய உடன்படிக்கை இல்லைன்னு கஷ்டப்படாத. புதிய உடன்படிக்கை உன் கையில் கிடச்சிதே, அதுவே போதும். ரோமனே, நீ ரட்சிக்கப்பட்டாய், உன்கிட்ட பழைய உடன்படிக்கை இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகாத. புதிய உடன்படிக்கையே போதும். They were the team of leaders trying to bring them together. லீடர்ஸ் ஒன்றா சேர்ந்து படாத பாடுபடுறாங்க. நான் சில நேரம் சில பிரச்சனைகளுக்காக பாடுபடும்போது என் பிள்ளைங்களாம் என் கூட சேர்ந்து அவங்க ஒரு சைடு நின்று மல்லு கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த டீமை சேர்க்கறது. கரெக்ட் தானப்பா? கரெக்ட் தானம்மா? அப்படி தான் நம்ம பவுல் ஐயா தனியாக இல்லை, ஐயாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். தீமத்தையும் தீத்துவும் சேர்ந்து இந்த லெட்டர் எழுதுகிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஐயா அழுதுருப்பார். டே தீமத்தையோ சொல்லுப்பா, தீத்து சொல்லுங்க டாடி, நடா கொரிந்து சபை இப்படி ஆயிடுச்சிடா, என்ன வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உடம்பு முடியலடா எனக்கு, சரி சொல்லு டாடி நான் எழுதுகிறேன் என்று கிரேக்க நாட்டில் உள்ள இந்த கொரிந்து திருச்சபைக்கு 55வது வருஷம் 0055க்கு பவுல் எழுதுகிறார். பிகாஸ் ஆஃப் த கிரைசிஸ். ஒரு இடத்துல காசு இல்லாமல் வாழ்ந்துடலாங்க, சோறு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாங்க, பிரிவினையோடு வாழ முடியாதுங்க. எந்த ராஜா ஒரு அழைப்பை வாங்கினாங்களோ அந்த அழைப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஜீசஸை ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பலாம், உங்களையும் சேலஞ்சு பண்ணுறாங்க. இயேசு எனக்கு வேண்டாம்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா பாஸ்டரும் சொல்லுமா வேண்டாம். இயேசுவோட போதனைகள் யாருக்காவது சந்தேகம் வந்தா சபை வேண்டாம். He writes the letter in anguish. வலியின் மத்தியில் எழுதுகிறார். கொரிந்து திருச்சபையே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதை பற்றி எழுதி தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி, பவுல் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்கங்கிற அதிகாரத்தை செயல்படுத்தி அதை உபயோகப்படுத்தி அவமானத்தின் மத்தியிலும் இந்த மடலை அந்த தீர்க்கதரிசி அந்த பவுல் அப்போஸ்தலன், அவருக்கு என்ன வேண்டாலும் பேர் கொடுக்கலாம், அந்த ஐயா இதை எழுதுகிறார். இந்த குறிப்பிட்ட சாப்டரில் முக்கியமான சப்ஜெக்ட் ஃபேஸ் பண்ண போகிறாரு. த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஓல்டு கவனன்ட் அண்ட் நியூ கவனன்ட். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகளை சொல்லி, பழைய உடன்படிக்கை இல்லவே இல்லைன்னு சொல்ல, பழைய உடன்படிக்கை இருந்தது. பழைய ட்ரெயின் ஓடிச்சு, அந்த வழியில் தான் அந்த ட்ராக்கை மட்டும் ஆல்டர் பண்ணிட்டு பேட்ரி ட்ரெயின் ஓடுது, இல்லை அட்வான்ஸ்டு ட்ரெயின் ஓடுது, இல்லை ஹை சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஓடுகிறது என்று அந்த சிஸ்டத்தை சொல்லித்தர போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைய செய்தி கேட்க போகிறீர்கள்? இன்றைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த செய்தியோட டைட்டில் வந்து த க்ளோரி ஆஃப் த நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கையின் மகிமை. பழைய உடன்படிக்கையில் மகிமை இல்லையான்னு கேட்காதீங்க, அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். பழைய உடன்படிக்கையில் மகிமை இருந்தது, ஆனால் அது நமக்கு இல்லை. கர்த்தருடைய மகிமை லேசாக மோசே மேலே தெரிஞ்சது. மோசே 40 days ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வரும்போது அவர் மேலே அந்த மகிமை காணப்பட்டது. அவருடைய மகிமை ஜொலிக்கிறபடியால் மோசே பார்த்து ஜனங்க வேண்டிக்கிட்டாங்க, உங்கள் முகத்தை பார்க்க முடியல. உடனே ஒரு முக்காடு போட்டு மூடிக்கிட்டார். 40 நாள் ஃபாஸ்டிங். அது பழைய உடன்படிக்கையின் மகிமை. த பவர் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். அந்த சீனாய் மலை கிட்டே யாரும் வரக்கூடாதுன்ட்டார். சுற்றி ஃபென்ஸ் போட்டாங்க. அந்த ஃபென்ஸ் கிட்ட வரவங்க கூட செத்துட்டானுங்க. மலை ஏறிகிறது. மோசே ப்ரேயரில் இருக்கிறார். ஆனால் அது பிரம்மாண்டம். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த மலையின் மத்தியிலே அந்த மலை மேலே மோசே நின்று ப்ரே பண்ணும்போது ஜனங்க கீழே பாவம் செய்தவங்க 3000 பேர் செத்தாங்க. அந்த பழைய உடன்படிக்கையில் கர்த்தருடைய மகிமை இறங்கும்போது அதை டச் பண்ணால் சத்துருவாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை மகிமையின் மேகமாக இயேசு இறங்கி வந்தார். அவரை தொட்டால்
செத்தவங்க ஏஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித்தியாசம் ஸ்டார்டிங்லேருந்தே வருது பாருங்கள். பழைய உடன்படிக்கை ஆண்டவர் தம் வல்லமையை வெளிப்படுத்தினது, புதிய உடன்படிக்கை ஆண்டவர் தம் அன்பை வெளிப்படுத்தினது. பழைய உடன்படிக்கை கீழ்ப்படியாதவனுக்கு உயிர் போனது, புதிய உடன்படிக்கை மனம் திரும்பினவனுக்கு உயிர் வந்தது. ஹல்லேலூயா. செய்திக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த லெட்டர் மிக முக்கியமானது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்கள் உபசார நிருபங்களை அனுப்பும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு வேண்டியதோ, எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தான். லெட்டரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பிகின் பண்ணுறார். நான் ஒரு லெட்டர் அனுப்பேன், நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பேன். ஏன் லெட்டருக்கு நீங்கள் வா வா வான்னு சொல்ல, பிரிண்ட் எடுத்து மாட்டிக்க, சர்க்குலேட் பண்ண, நீங்கள் லெட்டர் அனுப்ப, நான் சர்க்குலேட் பண்ணல. என் லெட்டரே நீங்கள் தான். ஹல்லேலூயா. என் லெட்டரே நீங்கள் தான். நான் ஜனங்க இந்த திருச்சபைக்கு வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, உங்கள் கையில் பேசுவாங்க, உங்கள் கையில் ப்ரே பண்ணிப்பாங்க. போகும்போது உங்களை பற்றி கமெண்ட் சொல்ல மாட்டாங்க, என்னை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சர்ச்சில் இந்த பாஸ்டரோட ஜனங்க அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க? பாஸ்டரை. அப்போ நான் எப்படி இருக்கிறேன் என்கிற நிருபம் நீங்கள் தான் என்பதை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய லெட்டர் எழுதுகிறார். அப்போ நான் என்னவோ அதான். நீங்கள் தப்பு செஞ்சால் நான் தப்பு செய்ததாக அர்த்தம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமென். ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஜெராக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் ஒரு சின்ன நூல் எங்கேயோ இருந்திருக்கு. ஜெராக்ஸில் நூல் விழும், ஆனால் ஒரிஜினலில் அப்படி தள்ளிக்கலாம். அதோடு எடுத்துட்டாங்கன்னு இப்போமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் மடிஞ்சிருக்குன்னு வைங்களேன், அது ஜெராக்ஸில் தெரியும். ஆனால் மேக்ஸிமம் ஜெராக்ஸை பார்க்குறவங்க இதை வச்சே சொல்லிடுவாங்க, இது ஒரிஜினல் கிட்டேருந்து எடுத்தது தான் என்று. சில ஆல்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணலாம், பட் மெயினாக எதை தான் அது கேரி பண்ணோம்? ஒரிஜினல். அப்போ கொரிந்து திருச்சபைக்கு ஒரு விசிட் பண்ணாலே தெரியும், கொரிந்து திருச்சபை பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு ஜெராக்ஸ் என்பது. அதேதான் நீங்கள் தான் என் நிருபம். யூ ஆர் த லெட்டர். அது மையினால் அல்ல, இட் இஸ் நாட் ரிட்டன் இன் லெட்டரில் எழுதுனதில்லை, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி இல்லை, உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஜெராக்ஸ் காப்பி. என்ன போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய திருச்சபை எடுத்து உலகெங்கும் உள்ள திருச்சபை நம்ம படித்தோம்னா எங்கேயோ பல இடங்களில் பவுலோட ஜெராக்ஸாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த கொரிந்து திருச்சபைக்கு என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கு நம்ம திருச்சபைக்கு சொல்லுகிறார். இதுதான் சொல்கிறார், இது மயில எழுதின லெட்டர் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட லெட்டர். ஹல்லேலூயா. கற்பலகைகளில் மோசே கொண்டு வந்தார், 2 கற்பலகைகளில் கொண்டு வந்தார். இன்றைக்கு கற்பலைகள் நம்ம கையில் இல்லை, இந்த போர்டில் கற்பலை வச்சு நம்ம எழுதவில்லை, நம் மனதிலே அந்த கற்பலைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பவுல் சொல்லுகிறார். யூதர்களை கூப்பிட்டு எது பிரதானம்னீங்கன்னா டோரா சொல்லுவாங்க இல்லை, டோராவில் எது பிரதானம்வாங்க? 10 கட்டளை. 10 கட்டளை வச்சுருப்பாங்க. பவுல் குறிப்பிடுகிறார், இந்த 10 கட்டளை உன் கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் மனதிலே இருக்கிறது. இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கட்டளை கையில் இருந்துச்சு, மனசில் ஏறல. பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் புரிஞ்சுங்க, மனசில் ஏறல. பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தார், கரெக்டா? ஆனால் அவர்கள் மனதில் இருக்கிற எகிப்தை அவரால் எடுக்க முடியல. அவங்க என்ன யோசித்தாலும் எகிப்து தான் யோசிக்கிறாங்க. எகிப்தில் மச்சங்கள் சாப்பிட்டோம், இங்கே வெறும் வானத்து மண்ணா. நம்ம கூட உலகத்தில் வெளியே எடுத்துட்டாரு, நினைப்பெல்லாம் உலகம்தான். நாங்கள் வேலை செய்யும்போது அப்போ ஏசாமி ஏற்றுக்கல, இருந்தாலும் நான் மாதிரி ஜாலியாக இருக்கும் தெரியுமா, என்ன மாதிரி இருந்தோம் தெரியுமா, எப்படி தெரியுமா, சாப்பாடு எப்படி தெரியுமா. நம்ம யோசிப்போம், சாப்பாடு பற்றி தான் யோசிக்கிறோம். இல்லைங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கூட்டு போயிடுவான். அங்கே நான் சினிமாவுக்கு போனேனே, அங்கே நான் பாவத்தில் இருந்தேனே, என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா. அடிமையாக இருந்தாயே மகளே, உன்னோடு கூட பாவம் செய்தவங்களை 3/4 பேர் உயிரா இல்லையே, நீயும் செத்து போயிருப்பியே. உன்னை இன்றைக்கு ஜீவனோடு கூட்டிக் கொண்டு நான் வந்திருக்கிறேனே, எதனால்? கற்பலகையில் கையினால் இருந்ததல்ல, உன் மனதில் எழுதப்பட்டதினால். ஸ்டார்டிங் எக்ஸலண்ட் எழுதுறாரு. This is not written in ink. This is not written in tables of stones. This has been written in your heart. இந்த எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, கற்பலையை கையில் எடுத்து சொல்ல வேணாம், இயேசு நாமத்தினால் என்று இருதயத்தில் சொன்னால் போதும், அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? இயேசு நாமத்தினால போகும். இதுதான் பிரதர் சிஸ்டர் உங்கள் இருதயத்தில் எழுதின கட்டளை. இதே நீங்கள் ஒரு யூதனாக இருந்தீங்கன்னா
நீங்கள் ஜபாலயத்துக்கு போகணும், இல்லை தேவாலயத்துக்கு போகணும், உங்கள் டோரா புஸ்தகத்தை பிரிக்கணும், அப்படியே படிக்கணும். கர்த்தரன்மை பிறகுறார் நான் தாழ்ச்சேன், கர்த்தரன்மை பிறகுறார் நான் தாழ்ச்சேன், கர்த்தரன்மை பிறகுறார் நான் தாழ்ச்சேன், கர்த்தரன்மை பிறகுறார் நான் தாழ்ச்சேன். அந்த ப்ரேயரை பற்றி ஐயா எதுவும் சொல்லலை, ஆனால் நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கிறீர்கள் என்பதை சொன்னார். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சிடியேன் என்கிறது அந்த பலகைகளில் இல்லை, உன் இருதயத்தில் இருக்கிறது என்பதை சொன்னார். ஹல்லேலூயா. Christ is inside you. In those days God was outside people. தேவன் மனிதர்களுக்கு வெளியே இருந்தார். வருஷத்தில் 7 பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும். அந்த 7 பண்டிகைகளில் நீங்கள் வர வேண்டும். கண்டிப்பாக 3 பண்டிகைகளுக்கு ஒரு வாரம் வந்து என் ஆலயத்தில் இருக்க வேண்டும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். எல்லாரும் என் ஆலயத்தை பார்த்து தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண் மக்களும் காணிக்கை கொடுத்து உன் பெயர் எழுத வேண்டும். பெயர் அவங்களோட ரெக்கார்டில் வரும்போது விருத்த சேதனம் செய்திருக்க வேண்டும். உண்டான காணிக்கையில் இவ்வளோ சேக்கல் கோல்டு சில்வர் தர வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் அவர் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. His name is engraved in our hearts and this is new covenant. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாய் இருக்கிறது. Hallelujah. If you are in new covenant, you are not worthy, your God is worthy. நீங்கள் புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல, உங்கள் தேவன் தகுதியானவர். அந்த தேவன் உங்களை தகுதியாக்குவார். நீங்கள் தகுதி இல்லை என்றாலும் உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 6th verse தெளிவாக சொல்றாரு, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். ஆமென். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். கையில் பைபிள் எடுத்து சொல்லுங்க, நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். நான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். The difference between old covenant and new covenant. பழைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். யாராவது ஒருத்தரோட கண்ணை நீங்கள் குத்திட்டீங்கன்னா, நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலிகள் போட்டாலும் உங்களை கூட்டு போய் உங்கள் கண்ணை குத்திடுவாங்க. யாரையாவது இடித்து பல்லு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா தசம பாகம் காணிக்கைகள்லாம் கொடுத்தாலும் உங்களை கூட்டு போய் பல்லு எடுத்துருவாங்க. அப்போ மன்னிக்க முடியாத பாவங்கள் செய்தால் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் மோசே காலில் போய் விழுந்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு கல்லே அடிப்பார் உங்கள் மேலே. இதுதான் மோசேயோட நியாயப்பிரமாணம். ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே இயேசு ரபாயாக பொறுப்பேற்று, இயேசு உலகத்தில் உள்ள தலைவராக பொறுப்பேற்று, கிறிஸ்தவர்களுடைய தலைவராக பொறுப்பேற்று, கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பொறுப்பெடுத்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிற பதவியை ஏற்று இயேசு ஒரு நாள் ஒலிவ மலையில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். புரிஞ்சுங்க, பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணோம்? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். தகாத பாவம் பண்ணால் சாகடிச்சிடணும். கவனிங்க, பயங்கரமான நம்ம லீடரு எவ்வளோ எக்ஸலண்ட்டான நியூ கவர்னன்ட் லீடர், உண்மையான புதிய உடன்படிக்கையின் தலைவர், மத்தியஸ்தர். அவர் தலைவர் மட்டும் இல்லை, மத்தியஸ்தர். அவர் தான் நின்று பேசுவார் பழைய உடன்படிக்கை. நம்ம ஜீசஸ் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் புதிய உடன்படிக்கை. சொல்லும்போது சொல்கிறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு லேடியை, பாவம் செஞ்ச லேடியை பிடிச்சிட்டானுங்க. இதுக்காகவே வலை வச்சு பிடிச்சானுங்களா தெரியல. மெசேஜ் கொடுத்துருக்கிறார். கூட்டமான ஜனங்க இருக்குது. ஒரு லேடியை கொண்டு வந்து தள்ளினானுங்க. இவ தப்பு பண்ணும்போது இப்போ பிடிச்சிருக்கோம். இவளோட தப்பு பண்ணவனுங்களை எங்கே விட்டானுங்கன்னு தெரில. யாரை பிடிச்சிட்டான்? நல்ல போதுகிறே கல் எறிய போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா மோசையோட நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கல் எறிந்து சாகடிக்கணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? கரெக்டா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த லேடி வேறு யாரும் இல்லை, நம்ம தான் அது. ஹல்லேலூயா. சத்தியமாக அந்த லேடியை நம்மளை நிற்க வச்சா அந்த அம்மா நல்ல அம்மாவாக தான் இருக்கும். அவர்கள் உள்ள பிரதான பாவிகளை தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். உலகம் நம்மளை அவ்வளோ வஞ்சித்தது. நம்மளை தப்பில் தள்ளின சாத்தானால் மக்களால் பிடிக்க முடியாது, ஆனால் உங்களை பிடிச்சிட முடியும். உங்களை பாவத்தில் ஈர்த்தவர்களை சாத்தானால் பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் டீம், அவனுக்கு எப்படி ஒளியணும்னு தெரியும். ஆனால் நீங்கள் மாட்டிப்பீங்க. பிடிச்சிட்டு வந்து உங்களை சாகடிக்கணும்னு சாத்தா முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி, சாத்தானுக்கு சாகடிக்கிறதுக்கு பவர் இல்லை. சாத்தானுக்கு தெரியும் பவர் இப்போ தேவன் தம் பையன் கையில் கொடுத்துட்டாரு. அந்த புள்ள கையில் கேட்காம நம்மளை சாகடிக்க முடியாது. நம்மளை கட்டி தூக்கிட்டு வந்து போட்டான். அவரை பார்த்து கேட்டான், தோ பாஸ்டர் ஆக்க போறியே, இவன் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், நான் சாகடிக்க போகிறேன்,
நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிதான் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்து, அந்த லேடியை பிடிச்சிட்டு வந்து போட்டு கல்லெறிய போகிறோம். எங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி, இயேசுவே நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஏன்னா நீ அன்பை பற்றி பேசுகிற. எங்கள் மதம் அன்பை பற்றி பேசவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அன்பு பற்றியே கிடையாது. என்ன சொல்ல போகிறேன் போது, நம் ராஜா தரையில் குனிந்து மௌனமாக எழுதி கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தலை நிமிர்ந்து பார்த்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதல் கல் ஏறி என்று சொன்னார். அல்லேலூயா. ஒருத்தரும் இல்லைங்க, எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்குது. ஆனால் பப்ளிக் இருக்குது, மெசேஜ் கொடுத்துட்டுருக்கிறார்ல, மெசேஜ் நடுவில் அமைதி. பப்ளிக் மெசேஜ் கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. அடிக்க வந்தவன் போயிட்டான், அம்மா மட்டும் இருக்குது. உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வந்தவர்கள் எங்கே? உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்னை ஒருவனாகிலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஒருத்த கூட மேலே கல்லேறியில. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். த பவர் ஆஃப் நியூ கவர்னன்ட். ஆமென். ஏன் அவனுங்களால கல் அடிக்க முடியலையா? இல்லை கல் அடித்தா இயேசு மொத்த கல்லையும் தூக்கி அவனுங்களை அடிப்பாரா? இல்லை. பழைய உடன்படிக்கை, ப்ளீஸ் லிசன். பழைய உடன்படிக்கை இது வரைக்கும் ஒருத்தரை கூட பாஸ் பண்ணவே வைக்கல. எல்லாரும் ஃபெயில். நம்ம மோசே தாத்தாவே ஃபெயில், ஆபிரகாம் தாத்தாவே ஃபெயில், ஈசாக்கு ஃபெயில், மக்கள் தலைவனாக போற்றப்படுகிற தாவீது ஃபெயில். அந்த கல்லை எடுத்து அந்த அம்மா மேலே அடிக்கிறதுக்கு ரைட்ஸே யாருக்கும் இல்லை. அவங்க தெரியாமல் அடிச்சிருந்தாங்க கூட அவங்க மேலே ரத்த பழி வந்துடும். ஏன்னா அவங்க தகுதி இல்லை, கல்லெறியவே முடியாது. தே ஆர் நாட் ஆத்தரைஸ்ட். நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவங்க அவங்க ஒன்றும் பயந்து போல, தகுதி இல்லை என்று போனார்கள். பழைய உடன்படிக்கை ஒருவனையும் தகுதிப்படுத்தாது. அவன் யூதனா இருந்தாலும் தகுதிப்படுத்தாது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசேவா இருந்தாலும் தகுதிப்படுத்தாது. அந்த அம்மா தலை குனிஞ்சு நிற்குது. அவனுங்க சொல்லிட்டு போயிருப்பானுங்க, உன் மேலே கல் அடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இந்தா உன் காலில் கல். 100 பேர் வந்தானோ 200 பேர் வந்தானோ கல் அடிக்க தகுதி இல்லைன்னு போட்டு அத்தனை பேர் ஒன்று சொல்லிட்டு போயிருப்பான். அதை உட்காந்துருக்காரு, அவரு தான் இந்த மொத்த கல்லையும் தூக்கி உன் மேலே அடிப்பார்ன்ட்டு போயிருப்பான். ஏன்னா யாருக்கு தகுதி இருக்குது? அவருக்கு இருக்குது. இப்போ அந்த அம்மா தலை குனிஞ்சு நிற்குது. இனிமேல் நான் சாகணும்னா இந்த சாமி கையால் தான் சாகணும். உத்தமன் தலை நிமிர்ந்து பார்க்குறார். உன்னை சாகடித்த நேர்த்தவர்கள் எங்கே என்று சொல்லும்போது யாரும் இல்லைன்றாங்க. ஜீசஸ் தரையில் எழுந்துங்கிறாரு. எழுந்து வந்து அத்தனை கல்லையும் அவன் மேலே அடிக்கலாம் சொல்கிறாரு. நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, கோ, லிவ், இனி பாவம் செய்யாது. The new covenant has grace. என்னைக்கு கல் அந்த அம்மாவை சுற்றி நின்றுச்சோ அன்றைக்கே அது மனசு பண்ணியிருக்கோம், ஐயோ என்னை காப்பாற்றி விட்டா நல்லா இருக்குமே என்று. போ, நான் இனி பாவம் செய்யாதே அனுப்பிட்டாருங்க. எல்லா கல்லும் அவர் முன்னாடி இருக்குங்க, பப்ளிக் பார்க்குதுங்க. பரலோகம் ஜீசஸ் கல்லெடுத்து அடிச்சிருந்தாருன்னா பரலோகம் ஒன்றும் சொல்லாது. அந்த யூதர்கள் ஒன்றும் சொல்லிடுங்க, எல்லாரும் நின்றுங்கிறான். கல் அடிக்கிற தகுதி யாருக்கு தான் இப்போ இருக்குது? இயேசுக்கு. உங்களையும் என்னையும் தாக்கக்கூடிய தகுதி எந்த மனிதனுக்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர் பாஸ்டரே, அதனால் இவர் என்ன அட்டாக் பண்ணலாம்? பாஸ்டரே தகுதி இல்லை, ஒரே ஒருவருக்கு தான் இருக்குது, அவர் இயேசுக்கு. இந்த இயேசு எதை பற்றி பேசுகிறார்? பழைய உடன்படிக்கையை பற்றி பேசவில்லை, புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார், மன்னிப்பை பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸோட மார்பில் யோவான் சாஞ்சின்னு இருக்கா. இது யோவான் தான் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஜீசஸோட மார்பில் இருந்த சீஷன் இவர். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை எழுதும் போதே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. 17ஆம் வசனம் யோவான் 1:17 எப்படி நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிடும். இந்த பேசேஜில் யோவான் 8 புரிஞ்சுக்கிட்டோம். அந்த லேடியை பிடிச்சிட்டாங்க, நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? கல். கரெக்டா? ஜீசஸ் மத்தியஸ்தரா வந்து நின்ட்டாரு. இப்போ கல்லுக்கும் கிருபைக்கும் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். நின்று மத்தியஸ்தம் பண்ணி பழைய உடன்படிக்கையை ஓரம் வைத்து விட்டு புதிய உடன்படிக்கையை கொடுத்தார். உனக்கு என் கிருபை இருக்கிறது, பிழைத்துப்போ, சத்தியத்தின்படி
வாழ், இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. இதை யாருங்க ஜனங்களுக்கு சொல்லித்தரது? நீதான் பிரதர், நீதான் மகளே, நீதான் மகளே, நீதான் அந்த பவுல். எப்படியா நான் பவுல்? அவருடைய நிருபமாய் நீ இருக்கிறாய், அவருடைய நிருபமாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது எனக்கு தகுதி அல்ல, ஒன்றும் எனக்கு தகுதி இல்லை. என்னை தகுதிப்படுத்தினவர் தேவன். கையில் பைபிள் எடுத்துட்டு சொல்லுங்க, உலகம் உங்களை பார்த்து நீ தகுதியே இல்லை, நீ பைபிள் எப்படி தூக்கலாம், நீ பைபிள் தூக்குறது உனக்கு அருகதே இல்லை என்று சொல்லும்போது சொல்லணும், கிருபையினால் இந்த தகுதியை பெற்றேன். ஒலிவ மலையில் உலகம் என்னை கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கும் போது என்னை காப்பாற்றிவிட்டு போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன ஒரு தகுதியோடு வந்திருக்கிறேன். எனக்கு தகுதி கொடுத்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் நான் தெரியுமா? புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையில் நான் ஊழியக்காரன் ஆகிறேன். பழைய உடன்படிக்கையில் யார் தெரியுமா ஊழியக்காரன்? ஆரோனோட பிள்ளைகள் மட்டுமே, வேற யாரும் ஊழியக்கார முடியாது. ஆனால் என் மகளே, நீ ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகல, புதிய உடன்படிக்கை உன்னையும் ஊழியக்காரியாக்குது, உன்னையும் ஊழியக்காரியாக்குது. ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கக்கூடிய மத்தியஸ்தர் இயேசுவே. அவரே எங்களை தகுதியாக்கினார். சொல்லுங்க பார்க்கலாம், அவரே எங்களை தகுதியாக்கினார், அவரே எங்களை தகுதியாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இழுக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அந்த எழுத்து இப்போ வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் அவுட்டு. இப்போ மோசையோட நியாயப்பிரமாணம் எடுத்து படித்தா நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போகணும். இந்த சர்ச்சை கிரேட் இன்ஹெரிட்டன்ஸ் சர்ச் மோசே கையில் கொடுக்குறேன் அப்படின்னாரு ஆண்டவர், ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் வெளியே போகணும். The letter kills. அந்த உடன்படிக்கை படிக்கும் போதே பயமாக இருக்குது. ஏன் அவனுங்க கல்லெறியில் அந்த லேடியை தெரியுமா? அவன் அந்த லேடியை கல்லடிச்சான்னா காரணம் இல்லாமல் அடிக்கிறான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ அவளை கொலை செஞ்சேன்னு அவனை யாருன்னா கொலை செஞ்சிருவாங்க. He doesn't have the right. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஏன்? தோரா படிக்கும் பொழுது தப்பு பண்ணவன் சாகணுன்றது தான் வருது. கொலை செய்யாதிருப்பாயாக. அப்போ கொலை செஞ்சவன்லாம் ரெடி ஆகிட வேண்டியதுதான். பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் சொன்னவன்லாம் ரெடி ஆகிட வேண்டியதுதான். ஆனால் கிருபை சொல்லுகிறது, போ, இனி பாவம் செய். ஒழிந்து போகக்கூடிய மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். அது ஒழிந்து போகிற ஊழியம் தெரியுமா? ஆரோன் உயிரோடு, மோசே உயிரோடு இருக்கும்போதே ஆரோன் இறந்துட்டார். ஆரோனோட பிள்ளைங்க அந்த ஊழியத்தை எடுத்துட்டாங்க. அவங்க சாகும்போது என்ன பண்ணோம்? அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்க நின்று ஊழியத்தை எடுத்துக்கணும். மாற்றி 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 வந்துருக்குது. இயேசு இன்னைக்கு பூமிக்கு வந்து போய் 2000 வருஷம் ஆகுது. இந்த ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் மரிச்சா தான் இவர் கையில் இல்லை, எல்லார் மேலும் அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாக்குற சிறந்த மகிமைக்குண்டான மகிமையானது அல்ல, மகிமைப்பட்டதல்ல. அன்றையும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததுனால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. ஆமென். இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் புதிய உடன்படிக்கையை பற்றி எழுதுகிறதா இருக்கு. He is recommending this new covenant. Hallelujah. Amen. New covenant has got sufficient ministers. புதிய உடன்படிக்கை யாரையும் ஊழியத்துக்கு அழைக்கும். பழைய உடன்படிக்கை எல்லாரையும் ஊழியத்தை விட்டு தள்ளும். நீ எந்த கோத்திரம்? ரூபன் கோத்திரம் சார், ஊழியத்துக்கு வராத போ. நீ எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம், வா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். நீ யாரோட பிள்ளை? யாரோ ஒருத்தரோட பிள்ளை, வீட்டுக்கு போ. நீ யாரோட பிள்ளை? ஆரோனோட பிள்ளை, சரி வா செகண்ட் ரவுண்ட் பாஸ். செகண்ட் ரவுண்டெல்லாம் உட்காரு. நீ எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். யாரோட பிள்ளை? ஆரோனோட பிள்ளை. தலைச்சம் பிள்ளையா? இல்லை சார், வீட்டுக்கு போ. ஒருத்தன் தான் பாஸ். ஆமேன். இன்றைக்கு கிருபையினால் தகுதி இல்லாத நம்மை அவருடைய பைபிளை கையில் தூக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பேசும்போது பலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். நாம் ஜெபிக்கும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். we have trust. அந்த விஷயங்கள் அந்த மனிதர்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் அந்த புதிய உடன்படிக்கை உங்களையும் என்னையும் கைவிடுகிறதே இல்லை. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். we have hope. new covenant has hope. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக வரப்போகிறீர்கள்? ஆமென்.
ரைட். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில் மோசைக்கே முக்காடு தான். புதிய உடன்படிக்கை கிருபையினாலே நாம் மனம் திரும்புவது முக்காடை அகற்றுகிறார். நீ என்னை பார்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பார்க்கலாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் வந்த ஸ்தேவான் உயிர் விடும்போதே சொல்கிறாரு, பரலோகம் திறந்திருக்கிறது, பிதாவின் வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்கிறான். பிதா உட்காந்துக்கிறதையும் பார்த்துட்டான், இயேசு உட்காந்து. புதிய உடன்படிக்கை, த கிரேஸ் இஸ் பீன் கிவன் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் பை ஹோலி ஸ்பிரிட். இந்த புதிய உடன்படிக்கை என்கிற பேக்கேஜ் பெந்தைகோஸ்து என்னும் நாள் வந்தபோது 120 பேர் மேல் மாடியில் கூடிக்கொண்டிருக்கும் போது பரிசுத்தாவினர் இறங்கினார். 120 பேர் அக்கினியை பொழிந்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். பழைய உடன்படிக்கையை மோசை எடுத்துக்கொண்டு இறங்கும்போது ஜனங்கள் பாவம் செய்து நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். 3000 பேர் செத்தார்கள். The old covenant kills, the new covenant gives life. ஹல்லேலூயா. ஏன்? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு இருக்கிறார். எழுந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்களை ப்ரே பண்ணுங்க. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், the Lord of God, the creator of whole universe, the Lord God, the Lord of new covenant, the Lord God of new covenant. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்ததினால் கர்த்தர் கையில சரண்டர் ஆகலாமா? ஷிகாதாலா பாதே ரே 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 ரே. ஓ ரோ 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 ரோ. எஸ் 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 எஸ். ரோ 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 ரோ. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உலகில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம்
ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் புதிய உடன்படிக்கையை புதுப்பிக்கும்படி இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறார். Let's renew the new covenant. Let's renew the covenant. Let's have an open heart, open mind this morning. நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுப்போம், நம்முடைய சிந்தைகளை திறந்து கொடுப்போம், தேவ வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 4, 5, 6. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கையை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனங்களை நான் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடை பெற்றாரு. இதோ நீ புதிய உடன்படிக்கைக்குரிய ஊழியக்காரியாய் நீ இருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அநேக தடவை நான் ஊழியத்துக்கு வந்த பிறகும் எனக்குள்ள அநேக குற்ற மனசாட்சி இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா கடந்த காலத்துல அநேக பாவங்கள் நான் செய்தது நிமித்தம் நான் எப்போல்லாம் ஆண்டவருடைய ஊழியம் செய்ய வரணும், என்னுடைய மனசாட்சி அநேக தடவை நீ ஒரு பாவியாச்சே, நீ இப்படிப்பட்ட பாவங்களை நீ செய்திருக்கியே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ செய்திருக்கியே, அப்படி என்று என்னுடைய மனசாட்சி அநேக தடவை என்னை குற்றப்படுத்தினதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகுகிறது. இதோ நான் பழைய உடன்படிக்கைக்குரிய ஊழியக்காரி அல்ல. இன்றைக்கு கர்த்தர் என்னை புதிதாக மாற்றி இருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நாம் அனைவருக்கும் அவர் தகுதியை உண்டாக்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வேலையில கூட ஒருவேளை என்ன போல இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தோற்கப்பட்டதாக நீங்க கருதப்பட்டிருந்தா, பழைய உடன்படிக்கையோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்ம அநேக தடவை நம்ம பலவீனரா நம்ம காணப்பட்டிருக்கோம். அநேக தடவை நம்ம தோல்வியினால நம்ம எப்பயுமே நம்ம ஜெயித்ததாக நம்ம பார்க்கவில்லை. பழைய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா நம்மை தோற்றவர்களாக தான் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டாகுகிறது. கர்த்தர் நம்மை புதிய உடன்படிக்கைக்குரிய ஊழியக்காரர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தையும் தகுதியையும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக நம்மை பலப்படுத்த போகிறார். அவருடைய உன்னதமான ஊழியத்தை நாம் செய்ய போவதற்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். நாம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? முடிந்தவர்கள் நாம் முன்பாக தேவனிடத்துல ஒரு விசையாக நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கும் எங்களை மீண்டுமாக புதுப்பிங்கப்பா. அப்பா, எங்க ஆவியை நீங்க உயிர்ப்பீங்க. இதுவரைக்கும் ஒருவேளை எங்க குற்ற மனசாட்சி அப்பா அநேக தடவை எங்களை பார்த்து காயப்படுத்தி இருந்தா, இன்றைக்கு ஆண்டவரே இந்த புதிய உடன்படிக்கையின் நிச்சயத்தை எங்களுக்கு நீங்க தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி இன்னும் உமக்காக வல்லமையாய் ஓட, நம்பிக்கை நிச்சயத்தோடு ஓட கிருபை செய்யுங்க என்று
நம்ம இருதயத்துல கைகளை வைத்து நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுப்போமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை நிரப்பி அவருடைய ஊழியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே நம்ம தெய்வ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். நாங்களும் தகுதியற்றவர்களாய் அந்த பாவியான ஸ்திரீயை போல நாங்கள் இருந்தோமேப்பா. இந்த உலகம் எங்களை கல்லறிய நினைத்த போது அப்பா நீர் தயவாய் வந்து எங்களை காப்பாற்றினீரே அப்பா. எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அப்பா உங்க சன்னதியில நிற்க கிருபை செய்தீரேப்பா. இன்றைக்கும் கூட ஒரு விசையாக மீண்டுமாக அப்பா எங்களுடைய எல்லா குற்ற மனசாட்சிகளை நீக்கி போட்டு எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டுமாக உம்முடைய கனமான ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் வல்லமையாய் செய்ய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த வேளையில ஆண்டவரே நீங்க எங்க ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா. ஓரியாந்தரபா கபலபா ஷபரிவலபா கரபா ஓரிவலா ஷதீனமா கரவரிவியாந்தரபா கரபா ஓரிவலா ஷபரிவலபா கரபா. இதோ இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல நீங்க புதிய உடன்படிக்கை மீண்டுமாக நீங்க புதுப்பித்திருக்கீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே பழைய உடன்படிக்கைக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே. நீங்க எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்க. உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய மகனாக மகளாக ஊழியக்காரராக ஊழியக்காரிகளாக எங்களை நீங்க நிறுத்திருக்கீங்கப்பா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை மீண்டுமாக பலப்படுத்தி உமக்காக பெரிய காரியம் நீங்க செய்ய வைக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுகிறது போல எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. For the letter kills, but the spirit gives life. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் உயிர்ப்பித்த இந்த ஆவியினாலே நாம் வாழ்வோம், நாம் வாழ்வோம், நாம் வாழ்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்த இந்த ஆவியின்படியே நாம் வாழ்வோம். இந்த ஆவியை கொண்டு கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். தேவன் சொன்னபடி அனைத்து இடங்களுக்கும் சென்று புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீஷராக்குவோம். கர்த்தருக்கென்று ஒரு திரள் கூட்ட ஆத்துமாக்களை பரலோகத்துக்கென்று சம்பாதிப்போம். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஆவியின்படி நாம் செய்வோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியின்படி இந்த உலகத்தில் இருக்கிற சகல சத்துருடைய கிரியைகளை நாம் வெல்வோம். இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். May the good God bless you. Shalom. God bless you. Have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும்.
Ivaraka Adonai Vayishmaraka Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹalleluya ஹalleluya ஹalleluya